அவர் கேட்கிறாரு, எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி அவர் உதயகுமார் கேட்கிறாரு, என்ன திடீர்னு ஞானோதயம், ஏன் இந்த ஞானோதயம் இப்ப திடீர்னு? இதெல்லாம் முழுக்க 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 இது தேர்தலுக்கோசரம், மக்களை திசை திருப்புவதற்கோசரம், மக்களை ஏமாற்றுவதற்கும் தான் இது போல ஒரு சுயாட்சின்னு சொல்லி ஒரு உருட்டிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா இது மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த சுயாட்சின்றது இதெல்லாம் ஒரு ஏமாத்து. சுயாட்சி உண்மையிலேயே இவங்க மாநில சுயாட்சி போகணும்னா நாடாளுமன்றத்தில் போய் அவையே முடக்கிறது தானே. அவையே முடக்காது என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? 39 MP இருக்கிறாங்கல்ல, அங்க போய் அவையே முடக்கி எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும்னு போல அங்க போய் அவையே முடக்கி இருக்கலாமே. அதை விட்டுட்டு இங்க நீங்க ஒரு குழு அனுப்பிச்சிருக்கிறீங்க. அந்த குழு எப்ப அது அறிக்கை தாக்கல் செய்வாங்களா, அந்த இதெல்லாம் பட்டியல்லாம் இட்டு வச்சு இப்ப பொது மாநில பட்டியலில் கல்வி மாநில பட்டியலில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அது போல பல்வேறு இதெல்லாம் போட்டு இது பண்ணி அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழு அறிக்கை கொடுப்பாங்களாம். அது 2026 அறிக்கை. அதுக்குள்ள தேர்தலே முடிஞ்சு இது பண்ணுவேன். இது சும்மா ஒரு மக்களை ஏமாற்று பண்ணக்கூடியதான் நான் பார்க்கிறேன்.